ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ ரீகேப். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 21. அதான் கைஸ் பக்கம் +நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து அந்த குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம எமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, நீ என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க, இந்த மாதிரி ப்ரொஃபஸரை பார்த்து சைட் அடிக்கலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அந்த எமிலி வந்துட்டு, இல்லை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சேவ் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதனால் நான் வந்து அங்கே மெய்டாக இருக்கங்காட்டி வந்து உங்களுக்கு நான் எப்போவுமே சேவ் பண்ணிகிட்டே இருக்க முடியுங்க மாஸ்டர். ஆனால் இந்த மாதிரி மெய்டு வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க. நானும் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ரூல்ஸில் வந்து மெய்டு அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்டு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நான் அந்த மாதிரி பிரின்ஸிபல் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு டேரெக்டாக போய் இந்த பிரின்ஸிபல் கிட்ட கேட்கும்போது பிரின்ஸிபல் வந்துட்டு, இல்லை முடியாது, நீ ஒரு மெய்டுக்கு பதிலாக 2 மெய்டு வந்து வச்சுக்கலான்ட்டு பார்க்குறியா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்டு. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க பிரின்ஸிபல், நான் வந்து அவங்க 2 பேர்த்தோட ப்ரெசன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போ அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தர்ற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு, சரி நான் வேணால் அதுக்கு பதிலாக வந்து எல்லா கிளாஸையும் வந்து அட்டன் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு, இல்லை இதெல்லாம் ஒரு ரீசனா, அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லு, நான் வேணால் அப்புறமேல இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அந்த செலிப்ரேஷனில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது நீயா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வந்து எப்படி வேணாலும் நீ பண்ணிக்கோ, எப்படி இருந்தால் நான் வேண்டான்னு சொன்னாலும் கூட நீ அதை தான் பண்ண போகிற, அது எதுக்கு எங்கிட்ட கேட்டிருக்க, சரி சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்டு, இல்லை நான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து கிடையாது, இதைத்தான் நீங்கள் கேட்க விரும்பினீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பிரின்ஸிபல் வந்துட்டு, சரி இதுவே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இருப்பார். வெளியில் வந்துட்டு இருக்கும்போது வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டே போயிட்டுருப்பார், இந்த மாதிரி உன்னோட சிஸ்டரோட சன் தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறேன்னு சொன்னால் நீ எப்பட்றா ஃபீல் பண்ணுவேன், உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி நினச்சிட்டே வந்துட்டுருக்க. அப்போ வந்து அங்கே ஒருத்தன் தண்டால் எடுத்துகிட்டு இருக்கான், யாரா இந்த நேரத்தை வந்து புஷ்அப் எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிட்டு தான் வந்துட்டு அப்புறம் புஷ்அப் பண்ணி முடிச்சோன்னையும், ஏய் கெயின் வா நம்ம சண்டை கட்டலாம், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி ஹீரோன்ட்டு இவனுக்கு வேறு வேலை முயறலன்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்குள்ளே போக, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிரெயின் வந்து மயங்கி கிடக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு என்னாச்சு, உயிரோடு இருக்கானா செத்துட்டானா பிரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி எமிலி வர்றா, என்னாச்சு எமிலி எதனால வந்து இவன் மயங்கி கிடக்குறான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் வந்து ஒரு குக்கி செஞ்சு கொடுத்தேன், அதை வந்து அவன் சாப்பிட்டோன்னே வந்து மயங்கிட்டான், அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து அந்த நானாக வந்து சாப்பிட்டு தான் இருப்பேன். அவளுக்கு வந்து இந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, ஏய் இந்த மாதிரி எமிலி இந்த மாதிரி நீ தயவு செஞ்சு அவனுக்கு வந்து இது செஞ்சு கொடுக்காத, எதையுமே சாப்பிட்ற கொடுக்காத அப்படின்னு சொல்லும்போது அந்த எமிலி வந்துட்டு, ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து என்னோடய ஆர்டர், சும்மா தேவையெல்லாம் வந்து கேட்ட கேள்வியே திரும்ப கேட்டிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உட்காந்துட்டு ஒரு லெட்டர் எடுக்கும்போது, இது யார் வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது, இது இந்த மாதிரி லூனா தான் வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அங்கே லூனாவும் வந்துடுறா, சீனியர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் அந்த மாதிரி என்னோடய வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டேன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ சீனங்கட்டாய் கைஸ், சீனங்கட்டாய் ஒரு சாக்கடைக்குள்ளே ஒரு வழி போகும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து 2 பேர் வந்து நடந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து லூனா வந்து நம்ம தூக்கி ஆகணும், கிராம் பேரில் இருக்கிற அந்த லூனா ரெயின் ரேவியர்னு சொல்லப்போகிறோம், அந்த அவங்க ஃபேக்ஷன்லேருந்து வரதுக்குள்ளே வந்து நம்ம லூனா வந்து தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அதுவா, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அங்கே வர சோல்ஜர்ஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இந்த மாதிரி உன்னோட ஸ்டூடெண்ட்டை கடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து ஃபீல் ஆவ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபீல் ஆகிறதா, அதுக்கெல்லாம் இங்கே சீனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த மாதிரி வந்து அவளை சீக்கிரமாக வந்து அவளை வந்து கடத்தறக்கு வந்து பார்த்துருக்கேன். இவங்க 2 பேர் வந்து லூனாவை கடத்தறக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. சீனங்கட்டை ஹீரோ வந்து அந்த மாதிரி வெளியில் ஒரு ஹோட்டல் மாதிரி அங்கே உட்காந்து ஹீரோ பேசிகிட்டு இருப்பார். அப்போ அந்த லூனா இருந்துட்டு, நீங்கள் சரியில்லை சீனியர், என்னை வந்து வலுக்கட்டாயமாக வந்து இந்த மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, சரி எதுக்கு இங்கே வந்த, நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேச்சு கொடுக்க சொல்லி உன்னோட தாத்தா வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஆனால் நான் வந்து இதுக்கு மேலே வந்து அவங்க சொல்கிற எதையுமே வந்து நான் கேட்குற மாதிரி கிடையாது, நீங்கள் தான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னை சேவ் பண்ணாலும் கூட நான் வந்து இறக்கத்தான் போகிறேன், நீங்கள் வந்து அந்த இறக்குற டைமை டிலே பண்ணி விட்ருக்கீங்க, அதனால் நான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு,
நான் வந்து யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி, இந்த மாதிரி அந்த 2 ஹை ரேங்கிங் ட்ராகன்ஸ், அப்புறம் எங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்த ஒரு மெர்ச்சன்ட்ஸ், இவனுக்கு எல்லாருமே வந்து இறந்த நிலமையில வந்து கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஆனால் அங்கே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்த மானா வந்து உங்களோட மானா தான். இப்போ நான் சர்டைனாக இருக்கேன், அதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு இவ்வளோ திறமையான ஆளாக இருக்கா, என்னோடய மானாவோட லீக்கேஜை வச்சு யாரோட மானா அப்படின்னு சொல்லி இவனால் வந்து பார்க்க முடியுது. சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போகிறீங்களா சீனியர்? ஆமாம், நான் வந்து தேவையில்லாத அஃபர்ஸில் வந்து இன்வால்வ் ஆக விரும்பலன்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த டீமன்ஸ் வந்துட்டு ஏப்பா நீ போகிற, அவன்கிட்ட ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை முட்டாளா நீ, அங்கே பாரு நீ அத்தனை பேர் இங்கே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, உன்னால் அவனுக்கு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியலன்னு பார்த்தா, ஹீரோ போனோன்னே அங்கே வந்து கச்சமச்ச நிறைய பேர் வந்துட்டு, இந்த மாதிரி உங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு விக்டர்னு சொல்லிட்டு தானே ஒருத்தர் வருவான், நீ யாரா அப்படின்னு சொல்லும்போது, விக்டர் வந்து வெளியில் வேற ஒரு வேலையாக இருந்தார், அதனால் அவர் வரல, இப்போதைக்கு நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி விக்டர்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, அப்போ நீ என்னை தூக்குறதுக்கு வந்திருக்க, உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தப்பிச்சு போக, அந்த இடத்துல ஒருத்தி கிடையாது, அங்கே வந்து ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவளை வந்து உழுக வச்சிட்றான். வச்சுன்னு இந்த சைல்டு ரொம்ப ட்ரபிள்ஸமான சைல்டு தான், சரி அவளை தூக்கிட்டு போங்கடான்னு சொல்லிவிட்டு இப்போ அவனுக்கு எல்லாருமே வந்து தூக்கிட்டு போக, ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார். நீ நினச்ச மாதிரியே வந்து இவனுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்கப்பா. ஹீரோ வந்துட்டு இவனுக்கு கிராம் எம்பையர் சேர்ந்த அந்த அவனுக்கு அதாவது இந்த லூனா ரெயின் டேவியன் அந்த ஃபேக்ஷனை சேர்ந்தவங்களே இவனுக்கு கிடையாது, இவனுக்கு வேறு யாரோ நடுவில் வந்து சின்ன பசங்க, இவனுக்கு யாருன்னு கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனம் கட்டாது கைஸ். சீனங்கட்டாய் இந்த மாதிரி அந்த மொட்டையும் போய் அந்த ஃபீமேலுக்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருப்பா, இந்த மாதிரி வந்து நாங்கள் லூனா ரெயின் டேவியரை வந்து நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சைல்டு அவளை நினச்சாலே வந்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவள் சின்ன வயசுலேருந்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்போவும் வந்து அவள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் வந்து கடத்தப்பட்டிருக்கா. அவளோட ஃபேட்டே வந்து ரொம்ப மோசமான ஒரு ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வெளியில் எல்லாருமே வந்து கேதர் ஆகி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பிளாக் ஃபாக் வந்து எல்லோரும் வந்துட்டு என்னடா இங்கே திடீர்னு ஒரு ஃபாக் வருது, இது நான் புக்கில் படித்த மாதிரி இது அந்த மிஸ்ட்டு சேர்ந்த அந்த ஃபாகா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் வந்து சரம் மாதிரியே வெட்டு விழுகுது. எல்லாருன்ட்டு யாரா அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒருத்தி வந்துட்டு இல்லை யாரையும் அட்டாக் பண்ணிடாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து மேலே வந்து இவனுக்கு மேலே உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். என்ன குட்டி கொஞ்சம் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்க, உள்ளுக்குள்ளே வந்து அவனுக்கு கதற சவுண்டு உள்ளுக்குள்ளே கேட்கும். அதுக்கப்புறம் அந்த மொட்டை வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சீக்கிரம் போய் அவன் கதைக்க முடி, என்னோடய ஹெல்ப் உனக்கு வேணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் போகும்போது, ஹீரோ வந்துட்டு அங்கே அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன இவனுக்கு இவ்வளோ வீக்காக இருக்கானுங்க, ச்சே நான் என்னமோ நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த மொட்டையும் உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு, டேய் பொடி பையா யார்ரா நீ ஒருத்தனே வந்து இத்தனை பேர்த்து கொண்டுட்டியா என்ன, உனக்கு பின்னாடி யார்ராக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோன்ட்டு அப்படின்னா நீயும் தனியாக இல்லை, நீ மட்டும் ஏன்டா தனியாக வந்திருக்க, அந்த பொம்பளையை இங்கே அவளை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மொட்டைன்ட்டு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு நானே போண்டான்னு அட்டாக் பண்ண வர, இப்போ சீனங்கட்டையே அந்த ஃபீமேல் வந்து இப்போ வெளியில் வருவா, என்ன மொட்டை பாஸ் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து அவனையும் முடிச்சு வச்சுருப்பாரு, என்றா இந்த அவுட்கம்மை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் வந்து தண்டர் ஃப்ளேம்னு சொல்லி எப்படி லூனா 2 எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாளோ அதே மாதிரி இவ்வளோ 2 எலமெண்ட் வந்து ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாள். ஹீரோ வந்துட்டு முதல்ல இந்த மொட்டையும் அதை யூஸ் பண்ணால் நான் கண்டுக்கல, ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறதுல வந்து நான் இப்போ கன்ஃபார்மாக இருக்கேன், இவங்க எல்லாத்தினாலையும் வந்து 2 மானா வந்து யூஸ் பண்ண முடியுது. ஆனால் எப்படி லூனாவுக்கு வந்து பாடி டேமேஜ் ஆகுது, ஆனால் இவங்க பாடி டேமேஜ் ஆகிற மாதிரி என்னால் ஏன் வந்து எந்த இதையுமே வந்து ஒரு உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் அட்டாக் பண்ணுவார். ஹீரோ வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து அவள் பண்ணுற அட்டாக் எல்லாத்தையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பார். இவன் வந்துட்டு எப்படி அவன் அந்த டயகரை வச்சுட்டு எல்லாத்தையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து உன்னை பிடிச்சிட்டேன்னு சொல்லி பக்கத்தில் போகும்போது இவன் வந்து டக்குன்னு தங்கிருந்து தள்ளி ஒரு ஏர் மிசைலை வச்சு அட்டாக் பண்ணுவாள். அப்படி அட்டாக் பண்ண வரும்போது அந்த டீமன் ஸ்வார்டு வந்து அவளுக்கு பின்னாடி வந்துடும். அது வந்து இவள் அப்புறமேல தான் பார்த்து இந்த சைல்டு வந்து ரொம்ப டேஞ்சர், இவன் சீக்கிரம் முடிச்சாங்கன்னு சொல்லி இவள் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த டீமன் ஸ்வார்டு பின்னாடி வந்து ஏய் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு அட்டாக் போட, அதுக்கப்புறம் வந்து தரையில் மண்ணை கவின்னு நீந்துட்டு அந்த டீமன் ஸ்வார்டு வந்து ஒரு கயிறு மாதிரி ஆறாலே வந்து க்ரியேட் பண்ணி அவளை வந்து நல்லா கைது பண்ணி வச்சிருது. அவள் வந்துட்டு என்னை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோன்ட்டு நீ யார், உனக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து சொல்ல மாட்டேன்டா, நீ எப்படி இருந்தால் என்னை கொல்லத்தானே போகிற, நீ வந்து நரகத்தில் நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், என்னோடய ஃபேக்ஷன்ஸ் அந்த எல்லாருமே வந்து உன்னை கொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
அப்போ அந்த டீமன்ஸ் வந்துட்டு இவளோட ஹார்ட்டில் வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது, அது வந்து கண்டிப்பாக அந்த ஹார்ட் கர்வ்னு சொல்ல போகிற ஆர்டிஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படின்னா வந்து இவங்க அந்த ஒரு நியூ ஃபேக்ஷன் வந்து க்ரியேட் ஆச்சு. அதுவங்க வந்து இந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்து எவால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ண ஒரு குரூப்ஸ், அவங்க ஒரு கல்ட்டு மாதிரி, அந்த கல்ட்டை சேர்ந்தவளா இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு எப்பட்றா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து புட்டு வைக்க இவளுக்கு ஒன்றுமே புரியாது. யாரா நீங்கள், உங்களுக்கு எப்பட்றா இந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நிற்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் தான் வந்து ஒரு புக்கில் இதை படித்தேன், ஆனால் இவங்க உண்மையிலே இருக்காங்களா என்ன. அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி பாடி டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து அவங்க ஹார்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து பாடி டேமேஜ் பண்ணாமல் அது வந்து அந்த சர்க்கிள்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அது க்ரியேட் பண்ணும். அது மூலம் வந்து அவங்க பாடி டேமேஜ் ஆகாது, ஆனால் அவங்க மானா வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஆனால் லூனா கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அதனால தான் அவள் பாடி டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரா அப்படின்னு சொல்லி அவள் கதறிக்கிட்டே இருக்க ஹீரோன்ட்டு, அதை போய் நீ நரகத்தில் தேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை நீ என்னை வந்து இப்படி சாகடிக்காத, இதை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நீ யாருன்னா சொல்லிட்டு சாகடின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவளோட இதயத்தில் கை வச்சு வந்து அவரோட அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி லூனாவை கூட்டிகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமன்ஸ் வந்து லூனாவை எடுத்துகிட்டு வரேன், நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், ஆனால் இது எந்தளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல, எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் வருஷங்களில் சாக போகிறான், ஆனால் நான் வந்து அதை முடிஞ்சளவுக்கு தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீரோ நினச்சி அந்த ஆர்டிஃபேக்டை க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் வர ஆரை வந்து லூனா மேலே செலுத்துறாரு. லூனாவுக்கு வந்து அந்த இடத்த வந்து ஏதோ வந்து ஒரு ஃபீல் ஆகுது, இவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. திடீர்னு வந்து அவள் கண் விழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவளோட கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா எலமெண்ட்ஸுமே சேர்ந்த எந்த கலர் இருக்கும் அது மாதிரி அவள் ரெயின்போ கலரில் ஒரே கலர்ஃபுல்லாக ஜிகுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ சீனை அப்படியே இங்கே அதோடையே கட்டாக இதோடைய இந்த பாட்டு முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் மீட் வரைக்கும் பை கைஸ்.